வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் பேச்சுலர் பாய்ஸ் சமையல் மாமே. என்னையும் அரசியலையும் பிரிக்கவே முடியலங்க. அதனால தான் இன்னைக்கு சமைச்சுக்கிட்டே இன்னைக்கு நம்ம அரசியல் பேச போகிறோம். அது பேசுறதுக்கு முன்னாடி வாழ்க்கையில் யாருமே கோவப்படாதீங்க, கோவத்தில் எந்த வார்த்தையும் விட்டுறாதீங்க. ஏன்னா கோவத்தில் நீங்களா இருக்க மாட்டீங்க. சரி வாங்க, இன்னைக்கு நம்ம சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். பண்ணிக்கிட்டே அரசியலும் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கணுங்க. எப்போவுமே அடுப்பு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான்லாம் ஆயில் ஊற்றிடுவேன். தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிங்க. அதற்கப்புறமா அடுப்பை பற்ற வைங்க. ஐயோ, நைட்லேருந்தே கேஸ் அடுப்பு ஆனில் தான் இருக்குது. அதாவது இந்த சிலிண்டரு. தயவுசெய்து யாரும் இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. நாங்கள் மறந்துட்டோம், இல்லைன்னா நானும் ஆஃப் பண்ணியிருப்பேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே சீரகம் தான் போடுவோம். கடுகுலாம் யூஸ் பண்ணுறதே இல்லை, கடுகே போடுறதே இல்லை. மொத்தமாகவே போட்டாச்சு. அடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கறிவேப்பிலை. பொறுங்க, அரசியல் கண்டிப்பாக பேசுவேன். பேசிதான் ஆகணும். பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு, கண்டிப்பாக பேசியே ஆவேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பட்டை. ஏலக்காய் தான் நீங்கள் போட்டுக்கோங்க. என்கிட்ட இப்போதைக்கு பட்டை மட்டும்தான் இருக்குது, அதனால் நான் இன்னைக்கு பட்டை மட்டும்தான் போடுறேன். கழுவி வச்ச கரண்டி எடுத்து லைட்டாக கிண்டி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அரிஞ்சு வச்ச வெங்காயம், தக்காளி. பாருங்க வெங்காயம் எவ்வளோ பொடி பொடியாக இருக்குன்ட்டு. நான் இப்போ போட்டிருக்கிறது 2 முழு வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். முழு வெங்காயத்தை, பெரிய முழு வெங்காயத்தை நறுக்கி போட்டேன். இப்போதைக்கு லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். ஏன்னா உப்பு சேர்த்தோம்னா லைட்டாக வேகும்னு சொல்லுவாங்க. தக்காளி கம்மியாக தானே இருக்குது, பிரச்சனை இல்லை, பார்த்துக்குவோம். என்ன பிரச்சனைனா, உங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும், இந்த வானவில் தொல்லை நம்மளால் சத்தியமாக தாங்க முடியல. ஒன்று இந்த ஜூன் மந்த்லாம் வந்தால் போதும், ஒரு 4 மாதத்துக்கு நீங்கள் தொல்லை தாங்க முடியாது. ப்ரைடு மந்த்து, மயிறு மந்த்துன்னு போட்டு சாவடிப்பாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் பொறுப்பில் இருக்க 2 பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைடு மந்த்தை பற்றி, ஏதாவது இந்த வானவில் தோழர்களை பற்றி போட்டிருப்பாங்க. அது சம்மந்தமாக பேசியிருப்பாங்க அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில். ஆனால் அவங்க கட்சி சார்ந்து எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் பரவப்படுது. எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயே இருக்க சில இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதை எதிர்க்க ஆரம்பித்தாங்க. எனக்குமே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. அதுலலாம் நமக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. இன்ட்ரெஸ்ட்னா அது நமக்கு அந்த எப்படி சொல்கிறது, அதை பார்த்தாலே பிடிக்காது, அருவருப்பாக இருக்கும், அந்த மாதிரி நமக்கு தோணும். எனக்குமே அதை பார்த்தோன்னே உண்மையாகவே கடுப்பு தான் ஆச்சு. இதை அவங்க பேசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. மற்ற எந்த கட்சிக்காரனும் கூட இதை பற்றி பேசவே இல்லை. ஆனால் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்காக அண்ணன் சீமான் அவர்கள் தான் இதெல்லாம் பண்ண சொல்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அவருக்கு பார்த்தீங்கன்னா இதில் கருத்து இல்லை, ஆனால் கருத்து சொல்லியிருக்கலாம். ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் இது வரைக்கும் எந்த கருத்துமே சொல்லலை. ஆனால் நமக்குன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும், உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கும், எனக்கு ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கும். அதே மாதிரி அந்த சுனந்தாக்கா அவங்களுக்குலாம் ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஆதரவாக அதுக்கு எடுத்து போடுறாங்க. அது பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியவாதிகளுக்கும் நாம் தமிழ் கட்சி ஆதரவாளுக்குமே பாதிக்கு பாதி பார்த்தீங்கன்னா அவங்கள எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும். பாரி அவர்கள் இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் கருத்து போட்டுக்கிட்டே இருந்தார். அது மிகப்பெரிய உள்ள பேசு பொருளாச்சு. ஒரு போரே நடந்துன்னு சொல்லலாம். ட்விட்டரில் ஒரு போரே நடந்துக்கிட்டு இருந்துச்சு பாரிசாலன் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கும்.
என்ன பொறுத்தளவுங்க இந்த ஓரின சேர்க்கை அதெல்லாம் இயற்கையான்னு கேட்டிங்கன்னா இயற்கையாக வாய்ப்பே இல்லை. என்னோட தனிப்பட்ட கருத்தை நான் சொல்கிறேன். அப்படிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. எப்படிங்க ஒரு ஆண் பெண் உருவாகணுமே அதுக்கு தானே. இது என்ன பிரச்சனைனா இந்த எல்ஜிபிடிக்யூவில் டிரான்ஸ்ஜெண்டரை கொண்டு வந்து அவங்கள எதுவும் வந்தாலும் முன்னிறுத்துறாங்க. அவங்கள முன்னிறுத்தி பண்ணுறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி உலக நாடுகள் மத்தியில் இந்த எல்ஜிபிடிக்யூ அப்படிங்கிறது ஒரு பொது உடைமையாக்கப்பட்டிருக்கு, நார்மலைஸ் ஆக்கப்பட்டு இருக்கு. அதை நம்ம கண்டிப்பாக எதிர்த்து தான் ஆகணும். நம்ம நாட்டுக்கெல்லாம் உண்மையாகவே அது தேவையே படாது. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்குறோம், கண்ட கருமானதையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் முடிவு எங்கே தெரியுமா இருக்குது? ஆனால் சீமான் அவர்கள் வெளிப்படையாக அறிவிச்சிடணும். நம்ம இந்த எல்ஜிபிடிக்கு விஷயத்தில் நம்ம இதில் தலையிட எங்களோட கருத்து இதுதான்ப்பா அப்படின்னு அறிவிச்சிட்டாருன்னா எவனும் எதுவும் சோசியல் மீடியா பேச மாட்டான். அதுக்கப்புறம் இந்த சொந்த அவங்களும் அவங்க தனிப்பட்ட கருத்தை அவங்க பேசிட்டு போட்டோம், பிரச்சனை கிடையாது. அவ்வளோதான் மக்களே. வெங்காயம் ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும். அதை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சோசியல் மீடியாவில் பாரிசாலன் அவர்களுக்கும் நாம் தமிழ் கட்சிக்காரங்களுக்கும் அண்ணன் ஸ்ரீதர் அவர்கள் கூட வழக்கறிஞர் இருப்பார் நாம் தமிழ் கட்சியில், அவர் கூட இதை பற்றி பாரிசாலனை பற்றி பேசியிருப்பார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சிக்கன்லாம் சமைச்சு முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். தக்காளி போட போகிறேன். தக்காளி போட்டதுக்கப்புறமா மசால் பொடியெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா சிக்கன் சாப்பிடும்போது நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.